வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து நீ யார் அப்படிங்கிறத நம்ம உணர்றது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்ம லிட்டரேச்சர் பயணத்தில் வந்து உண்மையான நோக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யார் அப்படிங்கிறத உணர்றதுதான். இது வந்து ஒருத்தங்களை வந்து அடையிறதுக்கோ, இல்ல வந்து அவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கோ கிடையாது. நம்மள நம்மளே வந்து நினைவு கூர்றதுக்கு தான் நம்ம யார் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கிறோம். ஸோ, அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க? நம்மளுடைய பார்ட்னர்ஸ் வந்து இத எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து உடைப்பாங்க. நம்மளை வந்து எழுப்பி விடுவாங்க. நம்மளுக்கு வந்து நினைவூட்டுவாங்க. இத தான் மிரர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ, இப்போ யூனியன் அப்படிங்கிறது வந்து அ இப்ப இது இல்லாம நீங்க வந்து தெரியாம நீங்க நான் யாருங்கிறதவே நீங்க வந்து உணராம யூனியன் ஆயிட்டீங்க அப்படின்னா, அது வந்து எப்படி ஆயிரும்னா, அட்டாச்மென்ட் பேசிஸ்ல வந்து யூனியன் வந்துரும். ரொம்ப ரொம்ப பயத்துல வந்து யூனியன் ஆகுற பயம் வந்துரும். அப்புறம் கண்ட்ரோல் பண்ற ஒரு இதுவும் வந்து வந்துரும். வலி வந்து அப்படியே சுத்தி சுத்தி அதாவது பெயின் சைக்கிள் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதனால தான் யூனியன் அப்படிங்கிறது வந்து ஒ நீங்க யார் அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் வந்தால், அது வந்து சுதந்திரமா இருக்கும். ரெஸ்பெக்ட் குடுக்க சொல்லும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கர்மா வந்து இருக்காது. ஸோ, அதனால தான் யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூனியன வந்து டிலே பண்ணுது. நெறைய பேருக்கு வந்து யூனியன் டிலே ஆகுற ரீசன் என்னன்னா, அவங்க வந்து செல்ஃப் ரியலைசேஷன் நான் யார் அப்படிங்கிறதே அவங்க வந்து தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்போ பவர் இம்பேலன்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அங்க முடியும். சரிங்களா? அந்த நீ யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பவர் இம்பேலன்ஸ் வந்து குறையும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம என்ன நினைப்போம்னா, அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்ல நம்மளுக்கு இந்த இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் இப்படி தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆயிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவர்ஸ் ஈக்குவல்ஸ் பவர்ஸ் 2 பேருமே பவர் தான். எனர்ஜி மீட்ஸ் எனர்ஜி 2 பேருமே எனர்ஜி தான். அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது தான் உங்கட்ட இருந்து ஃபால்ஸ் ட்வீனா இருக்கட்டும், கார்மிக்கா இருக்கட்டும் எல்லாரும் ஃபில்டர் ஆகி வந்து போயிருவாங்க. நல்லா இத வந்து புரிஞ்சுக்கோங்க. பவர்ஸ் வந்து இம்பேலன்ஸா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ட்வின்னோ, கார்மிக்கோ வந்து உங்ககிட்டயே வந்து இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் ஹீலிங் வந்து இப்போ நீங்க நடக்கும்போது, முதல்ல என்ன நெனச்சிருப்போம், அவங்கள சார்ந்து அப்படின்னு சொல்லி நெனச்சிருப்போம். அப்ப நம்ம யார் அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீலிங் வந்து நம்மளுடைய இன்டர்னல் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அத ஒரு மன்னிப்பு கேட்கிறதோ, ஒரு வேலிடேஷன்ஸ் நம்மள ஒரு இது பண்றதோ, எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிரும். எதுவுமே தேவையில்ல அப்படிங்கிற மாரி வந்துரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பயம் வந்து போயிரும். ஏன் அப்டின்னா, முதல்ல வந்து ஐயோ! யூனியன் நடக்குமா? நடக்காதோ? அப்படின்னு ஒரே பயந்துகிட்டே இருக்கிறது. அப்புறம் ஐயோ! நம்ம டீம் நம்மள விட்டு போயிருவாங்களோ அப்படின்னு பயம். ஃபியூச்சர பத்தி ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும். அதாவது 3Dல வாழும்போதே ஃபியூச்சர் பத்தி ரொம்ப பயமா இருக்கும். இப்பவும் ஃபியூச்சர் என்னவாகுமோ? அப்படிங்கிற பயம் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே டிசால்வ் ஆகணும். அம் அது டிசால்வ் ஆனா அப்ப எப்போ டிசால்வ் ஆகும் அப்டின்னா, நீ யார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சா தான் வந்து டிசால்வ் ஆகும். ஸோ இந்த ஐடென்டிட்டி நீங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஐடென்டிட்டி கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவர என்ன நெனைக்கிறாங்க? நம்ம எ இது நம்மளோட ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். நம்ம சின்னதுலேருந்தே நீங்க பார்க்கும்போதே கேட்டீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஐய்யயோ! அவங்க என்ன நெனச்சுப்பாங்க, இவங்க என்ன நெனச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த இந்த ரெட்டேச்சுவருக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஐயோ! நம்ம டிஎம் என்ன நெனச்சுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து நம்ம என்ன நினைப்பாரோ, நம்மள பத்தி இப்படி நினைப்பாரோ, அப்படின்னு நினைப்பாரோ அப்படின்னு நினைக்கும்போதே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து தப்பா போயிரும். எப்படி அப்படின்னா, ஒரு விக்டிம் மோடுக்கு நீங்க விக்டிம் ஈகோக்கு போக ஆரம்பிச்சுருவீங்க. ஸ்பிரிச்சுவல் லூப்க்குள்ள வந்து போக ஆரம்பிச்சுருவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம் ஒரு ட்ரீம்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆகும்னா, அந்த ட்ரீம்க்குள்ளேயே அடிக்ட்டா இருக்கிறது. சயின்ஸ வந்து ஓயாம பார்க்குறது, நம்பர்ஸ் வந்து அதேக்கே வந்து அதிலேயே வந்து சிக்கிக்கிட்டே இருக்கிறது. ஸோ, அதுக்குள்ளே போய் வந்து நம்ம என்ன பண்ணிருவோம்னா சிக்கிருவோம். ஸோ, சிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜர்னி வந்து ரொம்ப நீண்டுகிட்டே போயிரும். ரொம்ப போயிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அப்போ ஒரு ஒரு கட்டம் வரும்போது தான் இது நீ யார் அப்படின்னு தெரியும்போது தான் என்ன ஆகும்னா, சேசிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். ரன்னர் வந்து அப்படியே ரன்னர் ரன் பண்ணவே மாட்டாரு. பின் டெலிபதி வந்து ரொம்ப ரொம்ப காம் ஆயிரும். மேனிஃபெஸ்டேஷன் முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நீங்க எந்தவித எஃபோர்ட் போடாமயே நடக்க ஆரம்பிச்சுரும். இதுதான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்போ நீ யார் அப்படிங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா, அதுதான் வந்து ஒரு முடிவா இருக்கும். இப்போ இந்த ஜர்னில வந்த உடனே இத தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து போராடணும். இத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு முடிவு வந்து வரும். ஆனால் அந்த முடிவு வந்து ஒரு தொடக்கமா மாறும். இதுல நீ யார் அப்படிங்கிறத செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் வந்து உணர்ந்தவங்களுக்கு வந்து புரியும். ஒரு எண்ட் பாயிண்ட் வரும். அந்த எண்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு தொடக்கம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அது நல்லாவே தெரியும். அ
நீங்க வந்து இதுதான் வந்து நீங்க முதல்ல உங்களுக்குள்ள போய் தேட ஆரம்பிக்கணும். நம்ம இது வெளிப்புறமா வந்து தேடுற நிகழ்வை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, உள்தன்மையால் வந்து நீங்க வந்து உங்களோட நினைவ வந்து உள்ள திரும்பும்போது தான், உங்களோட சோல் வந்து ரிமெம்பர்ஸ் ஆயிட்டே இருக்கும். உங்க சோல் வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து உணரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் அப்படின்லாம் வந்து. இதுதான் வந்து நான் அப்படிங்கிறதை வந்து உங்களுக்கோட உணர்வாக வந்து உணர்த்தும். உணர்த்தும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈகோஸ் எல்லாமே உடைய ஆரம்பிச்சுரும். இப்ப சுப்பீரியாரிட்டி, நீ சுப்பீரியர், நான் சுப்பீரியர், நீ இன்ஃபீரியர், நான் இந்த எல்லாமே வந்து போயிரும். நீயும் சிறப்பில்ல, நானும் சிறப்பில்ல, நீ தாழ்வு கிடையாது, நானும் தாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆற்றல் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து எனர்ஜி அப்படிங்கிறத நினைவு தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. அவங்க வந்து நம்மள வந்து குறைச்சு எடை போடுறாங்களா? அ அ என்னால வந்து அவர நினைக்காம வந்து இருக்க முடியலையே! ஆனால் அவர் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை நினைக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க நீங்க. ஆனாலும் அவர் இல்லாமலே நான் முழுமையாகி இருக்கேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 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 இத வந்து நீங்க எப்ப தெரிவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யார் அப்படிங்கிறத உணர்ந்தா தான் தெரிய வரும். எப்படி அப்படின்னா, அதுதான் நெறைய பேர் கேட்பாங்க. நம்ம வந்து டிட்டாச் எடுக்கணும். டிட்டாச் எடுக்கணும். நினைக்காம இருக்கணும். அத வந்து ஃபோர்ஸே பண்ணக்கூடாது. அது நீங்க யார் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்த போது, அந்த பவர் வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆகும்போது, என்ன தெரிய வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்சஸ் வந்து குறைஞ்சிரும் அவங்கள பத்தி. ஆனா என்ன தெரியும் அப்டின்னா, அவர நினைக்காமல் நான் இருக்கவே முடியாது அப்டிங்கிறத கண்டுபிடிச்சுருவீங்க. ஆனாலும் அவர் இல்லாமல் நான் முழுமையாக இருக்கிறேன் அப்டிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதுதான் வந்து டிவைன் டிட்டாச்மென்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வி ஏன் நான் அழுத்தி சொல்றேன் அப்டின்னா, நெறைய பேர் என்ட்ட கேட்கறது என்னன்னா, "எப்படி டிட்டாச் பண்றது? எப்படி டிட்டாச் பண்றது?" நான் நெனைக்கவே கூடாது, நெனைக்கவே கூடாது. நான் பல பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன். நெனைக்காம இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்குள்ள தான் வந்து இருக்கிறாங்க. அவங்கள வந்து டோட்டலா மத்தவங்க மாரி டிட்டாச்மென்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். இதுக்கு வந்து இப்போ இதுதான் ரீசன். இது ஏன் இந்த கேள்வி வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து செல்ஃப் ரியலைசேஷன் நீங்கள் யார் அப்படிங்கிறதை நீங்க வந்து உணரல. நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது புரிய ஆரம்பிக்கும். அவங்கள வந்து நினைக்காம நம்ம இருக்க முடியாது. ஆனாலும் அவர் இல்லாமலே நான் வந்து முழுமையாயிட்டேன் அப்படிங்கிற உணர்தல் வந்து உங்களுக்கு அருமையா வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். பயம் வந்து சுத்தமா வந்து போயிரும். அதாவது சுத்தமானா குறைஞ்சிரும். எப்படி எப்படின்னா, மிந்தி வந்து யூனியன் வருமா? வராதா? அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அவங்கள வந்து நம்ம வந்து தொலைச்சுருவோமோ? அப்படிங்கிற பயம் இருக்கும். இன்னர்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியே இருக்காது. சரிங்களா? நம்ம பவர் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம போய் அவங்கட்ட போயிட்டு, "ஐயய்யோ! நீ பெரிய ஐயய்யோ! நம்மலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்படியே என்ன சொல்றது? பெண்மை வந்து அது நம்ம கட்டமைப்பும் அப்படி இருக்கிறதுனால, இந்த இந்த இதுக்கு வர்றதுனாலயும் நீ பெரியவன், இல்ல நான் சிறியவன். ஆனா அவர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நம்ம வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா போய் வந்து விழுந்துர்றது. சரிங்களா? என் டிவைன் மாஸ்குலின் இல்லன்னா நான் வந்து இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போகுறது. இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள நீங்களே வந்து அறியாமல் இருக்கிறது தான். நீ யார் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிறது தான். வந்து உங்களுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னா, அத எப்படி என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிடணும். அந்த பவர் அந்த அவங்களோட பவரை வந்து என்ன கண்ட்ரோல் செய்யறதுக்கு இல்ல. இப்போ எனக்கு பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பவர் வச்சு நான் வந்து என்னோட பார்ட்னர கண்ட்ரோல் செய்யறதுக்காண்டி எனக்கு வந்து பவர் குடுக்கல. இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத தெரியணும். சரிங்களா? அதே மாரி அவரும் வந்து அவரான பவரை வந்து என்ன கண்ட்ரோல் பண்ண சரிசமமா இருந்தா தான் இந்த கண்ட்ரோல்ங்கிறதே வந்து வராது. சரிங்களா? இதெல்லாம் புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் சைலன்ஸ் மூடுக்கு வந்து நம்ம வந்து போம்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிபேட் அப்புறம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுக்குறது. இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வரும். அப்புறம் எனர்ஜி வந்து என்னோட ஆற்றல் வந்து என்கிட்ட இருக்கு. அவங்க ஆற்றல் வந்து அவங்க கிட்டயே போயிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் ஒரே சோர்ஸ்லேருந்து வந்தவன் தான். அப்ப எப்படி வந்து நீயும் நானும் வந்து மேல கீழ அப்படின்னா வருமா? வராது. கண்டிப்பா வந்து அந்த தாட்ஸ் வந்து எப்ப நிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ யார் அப்படிங்கிறத நீ உணரும்போது அது வந்து நிக்கும். ஸோ இப்போ அப்போ லாஸ்ட்டா என்ன தெரிய வரும் அப்டின்னா, சர்வீஸ் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வந்து அதான் நான் சொன்னேன்ல, நீ யார் அப்டிங்கிறத நீ எப்போ வந்து தெரிஞ்சுக்கிறியோ, அந்த பொழுது வந்து ஒரு முடிவா இருக்கும் இந்த பயணத்தில். அதுவே வந்து தொடக்கமாவும் இருக்கட்டும். ஏன் அப்டின்னா, அந்த சர்வீஸ் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். நான் வந்து அவருக்காண்டி மட்டுமே நான் வந்து பொறப்பெடுத்து வரல. உலகத்துக்காக வந்திருக்கிறேன். ஹீல் பண்றதுக்கு வந்திருக்கிறேன். கைட் பண்றதுக்கு வந்திருக்கிறேன். டீச் பண்றதுக்கு வந்திருக்கிறேன். இதுதான் வந்து உண்மையான ட்ரூ ட்வின் ஃப்ளேம் தர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இதோட தர்மாவே நம்மளுடைய
ட்வின் ஃப்ளேமோட தர்மமே வந்து இதுதான். நான் வந்து அவருக்காண்டி மட்டும் வந்து நான் வந்து இங்கு புறப்படுத்து நான் வரலை அப்படிங்கிறதான். ஏன்னா ஸ்டார்ட்டிங் வந்து ரொம்ப அப்சஸ்டா இருப்போம். அப்ப வந்து ஐயோ! நீ நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை இதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து எப்ப தெரிய ஆகுது, அப்பலாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது எப்ப தெரிய வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ யார் அப்படிங்கிறத நீ வந்து உணரும்போது தான் வந்து உனக்கு வந்து தெரிய வரும். ஸோ ட்வின் ஃப்ளேம் யூனியன் வந்து ஒரு கோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க கூடாது. செல்ஃப் ரியலைசேஷன் தான் வந்து எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட்டிங் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவே உங்கள யூனியனுக்கு கொண்டு செல்லும். ஸோ நீங்கள் ட்வின் ஃப்ளேம் யூனியன் எனக்கு கோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வைக்கும்போது, இது செல்ஃப் ரியலைசேஷன் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா, இது வந்து ஒரு சைட் எஃபெக்ட்ல கொண்டு போய் முடிச்சுரும். நான் சொன்னேன்ல ஸ்டார்ட்டிங்ல என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு பயம் இதெல்லாம் ஒரு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல. பயம் இருக்கும். ஐயோ! நம்மள விட்டு போயிருவாரு. அப்ப சண்டை வரும். இப்படி பல இது வந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து அவங்க வந்து திடீர்னு உங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க சொல்றத நீங்க கேட்கிற மாரி போயிரும். அப்புறம் ரொம்ப ரொம்ப அட்டாச்மென்ட்டா இருக்கும். இது எல்லாமே வந்து என்னன்னா, நீ யாருங்கிறத உணரணும். இது எல்லாமே நான் நான் இருக்கு. எல்லார்ட்டயுமே இருக்கு. ஓவர் அட்டாச்மென்ட் இருக்கும். அப்புறம் அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்பதான் நான் சொல்லுவேன், கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. 2 பேருமே பவர் ஈக்குவல்ஸ் பவர்ஸ் தான். 2 பேருமே ஈக்குவல் தான். இத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஐயோ! நான் வந்து ஒரு ஆண் இல்லாமல் வந்து ஆண் டிவைன் மாஸ்குலின் இல்லாம அப்ப நான் என்ன கேட்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிதான் நம்ம வந்து சாதாரண வாழ்க்கை நம்ம எதுக்கு டிவைன் வாழ்க்கை வாழ்றோம். சரிங்களா? டிவைன் வாழ்க்கைக்கு வந்து போகும்போது நார்மலா வந்து நீங்க வந்து எனக்கு நான் வந்து எப்படி வந்து ஹேப்பியா வந்து கல்யாணம் முடிச்சுட்டு நான் வந்து நம்ம வந்து நார்மல் லைஃப்ப வந்து லீட்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த ஜர்னிக்கே வர வேண்டாம். நார்மல் லைஃப்ப தான் நீங்க வந்து லீட் பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காண்டி தான் நான் இந்த ஜர்னிக்கு வந்தேன்னா நிச்சயமாக கிடையாது. இது ட்ரூ ட்வின் ஃப்ளேம் உடைய தர்மாவே கிடையாது. உங்களுக்கு சும்மானா யாரும் வந்து பிரபஞ்சம் வந்து பவர தூக்கி குடுக்கல. எர்த்துக்காண்டி ஏதாவது பண்ணணும்னு தான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்கள நீங்களே வந்து செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் முதல்ல பண்ணணும். செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணாம நீங்க வந்து யூனியன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பம்னாலும் பிசிக்கல் நாங்க இணையறதே பத்தி யோசிக்காதீங்க. இது அந்த ஜர்னிக்கானே கிடையாது. அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து பிசிக்கலா வந்து யாருக்கு நான் அந்த அர்ஜ் வந்து ஜாஸ்தி இருக்குன்னா, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். தயவுசெய்து அவங்க வந்து இந்த ஜர்னிய வந்து கொஞ்சம் அதாவது இந்த இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்கு. இந்த இந்த ஜர்னிக்கான ஒரு இது. அதாவது செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் பண்றது, உங்களுக்குள்ள கர்மாஸ் எல்லாம் கழிக்கிறது. ஸோ பல இத நீங்க இழக்க வேண்டி தான் வரும். இல்ல நான் நார்மலா வந்து கல்யாணம் முடிச்சுட்டு தான் நான் வந்து வாழ்வேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாரி அர்ஜ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்கள் வந்து யாரையாவது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டவங்கள நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் பண்ணிட்டு, இப்படி இருந்தாலும் உங்களுக்கு இது தோணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு திருமண பந்தத்தில் நீங்கள் இணஞ்சு, உங்க கர்மாக்கள் வந்து நீங்க கழியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கர்மா கழிஞ்சிற வரைக்கும் நீங்கள் அந்த 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 இடத்துல வந்து இருக்கணும். சரிங்களா? இது இது வந்து சோல் கான்ட்ராக்ட்ல இருக்கும். நீங்க வந்து செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் நீங்க பண்ண இதோட பேசிக் கான்செப்ட் தெரியும். நெறைய பேர் வந்து இதனாலே வந்து ஒருத்தவங்களோட லைஃபே வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஒருத்தங்க வந்து இப்ப சோல் கான்ட்ராக்ட் வந்து இன்னொரு கர்மாக்குள்ள வந்து போயி, அவங்க லெசன்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்டின்னா, அவங்க போகணும். அதுக்காண்டி இன்னொருத்தங்க வந்து கல்யாணமே முடியாம காத்தே இருப்பேன் அப்டின்னா, நீங்க யோசித்து பாருங்க. ஒரு 10 வருஷம் அவங்களுக்கான ஒரு சோல் கான்ட்ராக்ட் இருந்தது அப்டின்னா, நீங்க 10 வருஷம் நீங்க கல்யாணம் முடிக்காம உங்களால இருக்க முடியும். நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து என்னால வந்து நான் வாழ்ந்துருவேன்னு நெனச்சு முடிவெடுத்தீங்க அப்படின்னா ஓகே தான். பட் இல்ல அவங்களுடைய அந்த அந்த இணைஞ்சிருக்கிறதோடைய வந்து அ அவங்க லெசன்ஸ் எடுக்காம நிச்சயமாக பிரபஞ்சம் குடுக்காது. வெளியே எடுக்காது அவங்கள. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நெறைய இருக்கு. நெறைய பேர் வந்து அன்மேரிட் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. எனக்கு சொல்ல கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கல்யாணம் முடிக்காதவங்கன்னா ரொம்ப ரொம்ப பாவம் தான். இந்த ஜர்னிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த அந்த அதையும் வந்து அவங்க வந்து பார்த்திருக்க மாட்டாங்க. மேரிட் லைஃப்ப வந்து அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப கொடுமையா தான் இருக்கும். இதுல வந்து லேடீஸா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அவங்க இருக்கிற அம்மா, அப்பாவா இருக்கலாம். அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். இதெல்லாம் மீறி இந்த ஜர்னில இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அ அ ஏன் அப்டின்னா, அதுவும் உங்க ட்வின் வந்து ஆல்ரெடி மேரிடா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கலாம் வந்து அத வந்து எடு எ பிரேக் பண்ணிட்டுனா அவ்ளோ எளிதா வந்து வரமாட்டாங்க. ஸோ நான் பார்த்ததுல நெறைய பேர் வந்து இப்ப அன்மேரிட் என்ட்ட வந்து பேசுறாங்க. நெறைய பேர் வந்து இந்த கேள்விய கேட்குறாங்க. எனக்கு உண்மைய நான் சொல்றேன். பட் அது கொஞ்சம்
அத ஏத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா? ஆனாலும் இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க பிரேக் பண்ணிட்டு வந்துர மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அது நடக்காதுப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த கர்ம பந்தத்துக்குள் வந்து போயிருக்கிறாங்க. அந்த பந்தம் முடியிற அவங்களுக்கான ஒரு இது முடியிற வரைக்கும் உங்களுக்கு நீங்க வெயிட்டிங் பீரியட்ல தான் இருக்கணும். வெயிட்டிங் பீரியட்ல எத்தன வருஷம்னாலும் என்னால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கட்ஸ் இருந்தால் இருங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஒரு திருமண லைஃபை எடுத்து, நீங்களும் அவங்கள மாரி இதெல்லாமே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து வரலாம். அதுதான் வந்து உண்மையும் கூட. ஆனால் இந்த ஜர்னிக்குள்ள என்டர் அப்டின்னா, நீங்க வந்து எத்தன வருஷம் கழிச்சுனாலும் சரி, வெயிட்டிங் பீரியட் 10 இயர்ஸா, 15 இயர்ஸா அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறமும் நீங்கள் தான் வந்து இணைய தான் போறீங்க. அதுல வந்து மாற்று கருத்தே வந்து கிடையாது. ஆனால் ஒரு கர்ம பந்தம் அவங்களுக்கு இருக்கு அப்டின்னா, அந்த கர்ம பந்தத்தை நிச்சயமாக அவங்க வந்து தீர்க்க தான் வேணும். ஒரு பொண்ணு என்னைய ரொம்ப இது கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு வந்து திருப்பி திருப்பி வந்து சொல்ல முடியல. ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அதுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து வீட்ல வந்து பிரஷர் போட்டுட்டே இருக்கிறாங்க மேரேஜ் பண்றதுக்கு. ஸோ வேற வழியே இல்ல. அதுதான் என்ன பண்றது? அது ஏற்றுக்கொள்ளணும். வெயிட்டிங்ல இருக்குன்னா இருக்கலாம். அவங்கவங்க அது கட்ஸ பொறுத்து இருக்குது. சரிங்களா? நான் எல்லாத்தையும் எதிர்த்து விட்டு வருட காலங்களாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்து என்ன கொடுமைன்னா, ஒருத்தவங்க வந்து மேரிடா இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து அன்மேரிடா இருப்பாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். இப்ப 2 பேர் மேரிட்னா கூட வந்து அவ்வளவா ஒண்ணும் தெரியாது. ஏன்னா, இன்னர் யூனியன் எடுத்து அவங்க வந்து எனர்ஜெட்டிக்கலா வந்து இணைஞ்சிருவாங்க. பட் ஒருத்தங்க அன்மேரிடா இருந்து, ஒருத்தங்க மேரிடா இருக்கிறவங்க லைஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரு டஃபஸ்ட்டா தான் போகும். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. இது இது வந்து அவ்வளோ எளிதான ஜர்னியும் கிடையாது. அதுதான் இத வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்னன்னா, நீங்க உணருங்க. உணரும்போது என்னன்னா, இந்த யூனியன் எனர்ஜி போயிரும் உங்களுக்கு. அப்புறம் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றது போயிரும். அவங்க இல்லாம நான் வாழ முடியாது அப்படிங்கிற தாட்ஸ் வந்து போயிரும். எல்லாமே வந்து போயி, நீங்க வந்து ரொம்ப லெவல் வந்து பவர்ஃபுல்லா மாறிருவீங்க. இப்போ இதுவரைக்கும் நீங்க என்ன நெனச்சிட்டு இருப்பீங்க அப்டின்னா, அவங்க இல்லாம நான் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும். அவங்க பேசினா தான் நான் வந்து ஓகேயா இருப்பேன். அவங்க தான் வந்து எல்லாம் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அந்த தாட் தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஆம் அவங்க தான் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த லேடீஸ்க்கு வந்து ஜென்ட்ஸ பார்த்து நெறைய அப்படியே தான் தோணும். இல்ல, இல்ல ஜென்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறாங்க. அவங்க இல்லாம வந்து நான் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கிறேன் நானு. அவங்க பேசினா தான் நான் ஓகேயா இருக்கிறேன். அவ தான் வந்து எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாரி தாட் இருக்கும். அது எல்லாத்துக்குமே இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாமே வந்து எப்ப நீங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, "நீ யார்?" அப்படிங்கிறதை உணரும்போது தான் நீங்கும். அவரும் பவர்ஃபுல் தான், நானும் பவர்ஃபுல் தான். அவர் என் மிரர் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து என்னன்னா, நம்ம பவர்ஃபுல் ஆகுறதுக்கு மிரர் பண்ணுவாங்க. அவ்வளதான். சரிங்களா? அவருடன் இருக்கலாம், இல்லாமலும் இருந்தாலும் நான் முழுமையா தான் இருக்கிறேன். இதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இது வந்து டிசால்வ் ஆகணும். அதாவது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இருந்தது அப்படின்னா, உங்கள எனர்ஜி வந்து ஈக்குவலா இல்ல. பவர் வந்து இன்பேலன்ஸ் ஆயிட்டுருக்குன்னு அர்த்தம். ரன்னர் சேசர் வந்து சைக்கிள் போயிட்டே தான் இருக்கும். மேனிபுலேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? யூனிவர்ஸே வந்து உங்களுடைய யூனியன வந்து ஹோல்டு பண்ணிரும். அதுதான் அவர் ஸ்பெஷல் இல்லை. அந்த கனெக்ஷன் தான் ஸ்பெஷல். இத நல்லா மனசுல வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு ஸ்பெஷல் கிடையாது. இந்த கனெக்ஷன் தான் ஸ்பெஷல். அதுதான் வந்து முக்கியம் இதுல. ஸோ இத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, நீ யார் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. அத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், அது வந்து ஒரு முடிவா இருந்து, அதிலிருந்து ஒரு தொடக்கமா வந்து உங்களுக்கு வந்து வரும். தேங்க் யூ.